அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பார்க்கும் தலைப்பு பேசுவதன் ஒழுக்கங்கள். நம்ம எப்படிலாம் பேசுகிறோம் அப்படின்னு உள்ள ஒழுக்கங்களை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நாவுனா என்ன? நாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அது நம்ம உடல்லே ஒரு சிறிய உறுப்பு தான் அந்த நாவு. அப்போது அந்த மனிதனுக்கு நன்மைக்கும் தீமைக்கும் அடிப்படையானது மனிதனின் ஒரு இனிமையான வார்த்தை நம்ம பேசணும், முறையான பேச்சுக்கள் பேசணும் அப்படின்னா அந்த உடைஞ்ச அந்த உள்ளங்களை கூட சரி செய்து விடலாம். அப்படிப்பட்ட நாக்கு நன்மையும் செய்யும். அப்போது நம்ம தவறான வழிகளில் பேசணும் அப்படின்னா பொறுப்பில்லாமல் பேசணும். அப்போது நெருக்கமான அந்த தொடர்பு கூட என்ன செய்யலாம், முறியடிக்கப்படலாம் இல்லையா? வெறுப்பை உருவாக்கலாம். நன்மையாகவும் இருக்குது, தீமைகளாகவும் இருக்குது. இந்த முக்கியத்துவம் பார்த்தோம்னா குர்ஆன் ஹதீஸில் பேசுவதின் ஒழுக்க நெறிகளை சொல்லப்பட்டுள்ளது. அதாவது மனிதன் பின்பற்றும் பொழுது மனிதனின் தொடர்புகள் என்ன செய்யும், சரியாகும். நாவு தீயதை விட்டு என்ன செய்யும், பாதுகாக்கப்படும். அப்போது அந்த நாவுடைய அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது ஒழுக்கம் எப்பொழுதுமே என்ன செய்யணும்னா மிருதுவாக பேச வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மிருதுவாக நம்ம பேசணும் அப்படின்னா நல்ல விஷயங்களுக்கு அது ஒரு வேறாகவும் அடிப்படையாகவும் இருக்கும் அப்படின்னு. இந்த காரணத்தினால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, எவர் மிருதுவான குணத்தை இழந்து விட்டாரோ அவர் அனைத்து நன்மைகளையும் இழந்து விட்டவர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இரண்டாவது முறை பார்த்தோம்னா ஒருவருக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்னா அந்த கேட்கக்கூடியவங்க என்ன செய்யணும், நல்ல முறையில் விளங்கி கொள்ளும்படி நம்ம என்ன செய்யணும்னா நிறுத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹல்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறாங்க, நபி அவர்களுடைய பேச்சு கேட்பவர்களுக்கு நன்கு புரியும்படி தனித்தனி வார்த்தைகளாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மூன்றாவது முறை பார்த்தோம்னா பேசும்போது என்ன செய்யணுமா, மெதுவாக அந்த நிலைக்கு நம்ம எப்படி பேசணும் அதுக்கேற்றாப்புல தான் அந்த சப்தம் இருக்கணுமா. தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாதான், உரத்த குரலில் பேசக்கூடாது. அது என்னது, ஒரு மடத்தனமான அடையாளமாக இருக்குமா. அப்போ அல்லாஹ் குர்ஆனில் ஹல்ரத் லுக்மான் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேசுவதன் வழிமுறையை கற்றுத்தருகிறான். உங்களுடைய சப்தத்தை சற்று தாழ்த்தி கொள்ளுங்கள். சப்தங்களை மிக அருவருப்பான சப்தம் என்னது, கழுதையின் சப்தமாகும். நான்காவது முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு என்னது, சுருக்கமாக இருக்கணும். வல்லன்னு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு விஷயம் உள்ளதாக இருக்கணும். ஏனென்றால் கேட்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீண்ட பேச்சின் காரணமாக அது ஒரு மாதிரி சோர்வடைந்து அது வெறுப்படைந்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை ஒரு மனிதர் நீண்ட பிரசங்கம் செய்தார். இதை கேட்டு கொண்டிருந்த ஹல்ரத் அம்ருப்னுல் ஆஷ் ரலியல்லாஹு அவர்கள், இவர் சுருக்கமாக பேசினால் மிக நன்றாக இருக்குமே, ஏனெனில் நபிவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன், நாம் சுருக்கமாக பேச வேண்டும் என கட்டளையிடப்பட்டுள்ளது, ஏனெனில் சுருக்கமாக பேசுவதே சிறந்ததாகும். ஐந்தாவது ஒழுக்கம் என்னென்னா மனதை வருத்தம்படைய செய்கிற விதத்தில் பழிப்பது. அது என்னதான் புறம் பேசுவது, ஏளனமான ஒரு மாதிரி நளினமாக சொல்லுவது, இதெல்லாம் என்ன செய்யணும்னா நீங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹதீஸில் இவற்றெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்ப கடினமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு எப்படின்னா கடினமாக எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவது முறை பார்த்தோம்னா இது ஒரு விசேஷமான பெண்களுக்குரியதாகும். அவங்க என்னென்னா ஒரு அந்நிய ஆண்களிடம் நளினமாக பேசக்கூடாது. ஒரு மாதிரி கொண்டு பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசக்கூடாது. எப்படின்னா சற்று நம்ம கடினமாக ஒரு ஒசத்தி தான் குரலை பேச வேண்டும். அல்லாஹ் பெண்களுக்கு இதற்குரிய வழிமுறைகளை கூறுகிறான், நீங்கள் மிருதுவாக பேச வேண்டாம், ஏனெனில் யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவர்கள் சில நேரங்களில் ஆசை கொள்ளக்கூடும். இது ஒரு நல்ல விஷயங்களை கூறுங்கள், சரியா? அதாவது ஒரு என்ன சொல்லலாம்னா நம்ம ஒரு நல்ல விதமாக பேசுவோம், ஆனால் மற்ற அந்நிய ஆண்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு கவர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நோய்கள் ஏற்படக்கூடும், ஒரு தீய ஆசைகள் வெளிப்படக்கூடும் இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம தவிர்த்து கொள்வது நல்லது.
இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் புரியும்படி நம்ம அனைவரும் என்னவது சுருக்கமாகவும் எளிமையாகவும் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த தகவல் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.